தமிழ்நாடு மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய மூத்த உறுப்பினர், முன்னாள் தலைவர் அவர்களுக்கும் ஓஸ்டியம் சார்பாக வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார். சார், பொதுவாக எப்பயுமே நாங்கள் இந்த அரசியல் தலைவர்களை நாங்கள் சந்திக்கும் போது, அரசியல்வாதிகளை சந்திக்கும் போதும் முதல் கோரிக்கையாகவே நாங்கள் இந்த ஜிஎஸ்டி 28 18 குறைங்கன்னு மட்டும்தான் நாங்கள் கேட்டுருந்தோம். முதல் முறையாக குறைச்சதுக்காக உங்களுடைய பாராட்டக்கூடிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது இந்த முடிவுங்கிறது ஒரு சாதாரண முடிவு இல்லை. 2 லட்சம் கோடி மாதம் வருவாய் 2 லட்சம் கோடி. அதில் அவங்க குறைச்சி மிகப்பெரிய ஒரு புரட்சி இல்லைன்னா மறுமலர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதற்காக எங்களுடைய ஓஸ்டியம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சார், அதில் ஒரு சின்ன ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாப் ஒர்க்குக்கு 12% இருந்தது, 12% இருந்தது. ஆனால் இப்போ இந்த சேஞ்சஸில் 12 18 மாறிடுச்சு. ஏன்னா 5 18 அப்படி 2 ஸ்லாப்புங்கிறதுனால 18 மாறிடுச்சு. 12 ஆல்ரெடி எம்எஸ்எம்இ ஜாப் ஒர்க் பண்ணுறவங்களும் எங்கள் செக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, வெறும் பாட் அவுட் மட்டுமே இல்லை. ஸோ அவங்க இது மூலிமா கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. 5%க்கு கொண்டு வரணும்னா அது ஐடிசி ரிட்டர்ன் கிடையாது ரூலில் இப்போ. ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் மட்டும்தான் அது ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும். ஸோ அதில் என்ன பண்ண முடியுங்கிறத நீங்கள் பேசி எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும் சார். அதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ்டியில் சார் இப்போ முன்னாடி ஜாப் ஒர்க்குக்கு 12% பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாட் அவுட் மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் 28% பண்ணோம், அது 18 ஆகிடுச்சு. ஜாப் ஒர்க்கு அதான் நீங்கள் மெட்டீரியல் தெரியுங்க, நாங்கள் செஞ்சு உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா 12% இருந்தோம். இப்போ ஸ்லாப் 2 ஸ்லாப்புங்கிறதுனால அது 18%க்கு மாறிடுச்சு. ஸோ எங்களுக்கு அதில் ஒரு 6% எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஆல்ரெடி நாங்கள் 5%-ஆக கேட்டுட்டு இருந்தோம், இப்போ வேறு வழி இல்லாமல் 18% போயிடுச்சு. இது கண்டிப்பாக ஒரு நெருடலான விஷயம்தான். இதை நீங்கள் கவனத்துக்கு கொண்டு நம்முடைய மத்திய நீதியமைச்சர்கிட்ட இதை கவனத்தில் எடுத்துகிட்டு போகணும். இது எம்எஸ்எம்இக்கு தகுந்தாற் போல இந்த ஸ்லாப் மாற்றணும். ஒரு கால் இப்போ 5%க்கு வந்துருச்சுன்னா ஐடிசி ரிட்டர்ன் அதில் ஒரு சில செக்டருக்கு தான் ரிட்டர்ன் எடுக்க முடியும். 5% ரிட்டர்ன் எடுக்க முடியாது, இன்புட் டேக்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. அதனால் அதை எப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அதை எங்களுக்கு தகுந்தாற் போல, டைனி இண்டஸ்ட்ரிஸ் தகுந்தாற் போல அதை மாற்றி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் சார். அடுத்தபடியாக இந்த ஜிஎஸ்டியில் நிறைய இந்த அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த நிறைய இந்த பேங்க் அட்டாச்மெண்ட் உடனடியாக கொடுத்துட்றாங்க சார். இது அந்த பேங்க் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டா அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் ஆயிடுது. அக்கௌண்ட்டே நின்று போன பிறகு எப்படி திருப்பி நம்ம பணம் ரெடி பண்ணி கட்ட முடியும்? இது அதிகமாக ஸ்டேட் ஜிஎஸ்டி இருக்கிறது எங்களுடைய கருத்துக்களில் சார். 30 நாள் நோட்டீஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. 30 டேஸ் ஆர்டரில் 31ஆம் நாள் பேங்க் அட்டாச்மெண்ட் ஆகிடுது. நாங்கள் என்ன கேட்குறோன்னா 2017 22 வரைக்கும் அந்த 5 வருஷத்துல தான் நிறைய பிரச்சனை. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் எல்லாருமே நாங்கள் மாறிட்டோம், எல்லாருமே அதுக்கு தயாராகிட்டோம். இப்போ அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்கிறது இல்லை. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு எங்களுடைய ஏதோ தவறு நடந்திருக்கலாம், தெரிஞ்சு தவறு நடந்திருக்கலாம், தெரியாமல் நடந்திருக்கலாம். அதனுடைய பிரின்சிபலை கட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறது ஒரு லாஜிக்கு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கரெக்டு. ஆனால் அதுக்கு பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் வர ஆட் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து வரும். அது கூட பழைய ஸ்கீம் தான், இதெல்லாம் பழைய இருக்குது, அந்த 5 இயர்ஸுக்கு தான். அதுக்கு தான் நாங்கள் என்ன கேட்குறோம், ஒன் டைம் சமாதான ஸ்கீமாக கேட்குறோம். ஒரே டைம் 2022க்கு என்ன பிரச்சனைனாலும் அது ஒரு 12 இஎம்ஐயில் 12 இன்ஸ்டால்மெண்ட்டாக ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டீங்களா? நாங்கள் இப்போ ரெடி ஆகிட்டுமே, நாங்கள் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த லாஸ்ட் 3 இயர்ஸில் எங்ககிட்ட எந்த இஷ்யூமே கிடையாது, நாங்கள் தயாராகிட்டோம். ஆரம்பத்தில் நாங்கள் தடுமாறணும், கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால அந்த ஒன் டைம் சமாதான ஸ்கீமா எங்களுக்கு வேணும். முக்கியமாக பேங்க் அட்டாச்மெண்ட்டுங்கிறத சட்டத்தை எடுக்கணும்ன்றோம் சார். வேற எந்த வழியிலாவது எங்களுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்கலாம், வசூல் பண்ணிக்கலாம் சார். சார் நீங்கள் அது நான் தான் கேட்குறேன் சார். ஒன் டைம் சமாதான ஸ்கீமா போயிட்டீங்களா, 12 இன்ஸ்டால்மெண்ட்டை எங்கள்கிட்ட ஃபைனல் பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு மேலே நாங்கள் எந்த பிரச்சனைக்குமே வர போகிறது இல்லை சார். அட்டாச்மெண்ட் 30 டேஸ் சார். சார் அவங்க கொஞ்சம் லீகலாக போய்க்கிறாங்க. சென்ட்ரல் ஜிஎஸ்டி லீகலாக 6 மாதம் வரைக்குமே டைம் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம் சார். கேட்குறதே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்லேருந்து எடுத்துட்டு சென்ட்ரலுக்கு கொண்டு போயிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்றது தான். அவ்வளோதான் சார். இது ஒன்று சார். அடுத்தபடி இந்த ட்ரெஸ் ஸ்கீம்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் இருக்கு.
அந்த ட்ரேடு ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் ஸ்கீம்னு. இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் பில் பண்ணுறோம். அடுத்து வந்து ஒரு 3 டேஸில் அந்த ட்ரெட்ஸ் ஸ்கீமில் நாங்கள் சப்ளை பண்ணுற கம்பெனி நாங்களும் ஜாயின் பண்ணிட்டா அடுத்து 3 டேஸில் அந்த பேமெண்ட்டை நாங்கள் வந்து உடனடியாக எடுத்துக்க முடியும். நாங்கள் எடுத்துகிட்டு எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. இது என்னென்னா ஆப்ஷன் ஸ்கீமாக இருக்குது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து அருமையான ஸ்கீம் சார் இது. ஆனால் ஆப்ஷனாக இருக்குது. இது வந்து கம்பல்சரி ஸ்கீமாக கொண்டுட்டு வரணும். இதில் எலிஜிபிலிட்டி வந்து 250 crores இருக்கிற ஓஎம் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது. 500 கோடியாக இருந்தது. லாஸ்ட் நம்முடைய பட்ஜெட்டில் மேடம் வந்து 250 crores மாற்றிருக்காங்க. ஆனால் அதையும் 100 crores மாற்றணும். அதில் வந்து ஓஎம் டயர் 1 எல்லா கம்பெனியுமே உள்ளே கொண்டுட்டு வரணும். ஸோ அதான் ஓஎம், அதாவது டைரக்ட் ஓஎம் சப்ளைஸு டயர் 1 கம்பெனி. அதான் நாங்கள் வந்து எல்லாருக்குமே டயர் 1க்கும் ஓஎம்க்கு தான் சப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த செக்டர்லேருந்து எல்லாத்தையுமே 100 கோடி ரூபாய் பண்ணக்கூடிய எல்லா கம்பெனியுமே இன்பில்ட்டாக கம்பல்சரியாக கொண்டுட்டு வரணும் சார். இது வந்து டெட்ஸ் ஸ்கீம் ஆல்ரெடி ஸ்கீம் இருக்கு சார். அடுத்தபடியாக நீங்கள் வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால ஒசூரில் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்கு. ஸ்கில் லேபர்ஸ் இருக்காங்க. எத்திக்ஸாக இருக்கக்கூடிய எங்களுடைய என்டர்பிரனர் இருக்காங்க. இந்த தொழில் முனைவோருங்கிறது அந்த கம்பெனி வந்து நீங்கள் டிவிசி நாங்கள் பண்ணுறோன்னா டிவிசி எங்கள் கம்பெனி மாதிரி தான் நாங்கள் வேலை செய்வோம். அந்த மாதிரி ஒரு எத்திக்ஸான என்டர்பிரனர் இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு டிஃபென்ஸ் கம்பெனியாக ஒரு யூனிட்டு கண்டிப்பாக கொண்டுட்டு வரணும்னு சொல்லி நாங்கள் வலிமையாக கேட்டுக்கொள்கிறோம் சார். டிஃபென்ஸ் காரிடார் அது இருக்கு. டிஃபென்ஸ் கம்பெனி யூனிட்டு ஒசூருக்கு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் சார். சார் அடுத்தபடியாக வந்து கண்டிப்பாக நாங்கள் கேட்குறோம், வேளாண்மைக்கு எந்த வித பாதிப்பும் இல்லாமல் ஒசூருக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படிங்கிறது எங்களுடைய தொழில் முனைவோர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நாங்கள் யாருடைய பாதிப்பு உட்படுத்தி முன்னேறணுங்கிறது இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு ஸ்கீமை நீங்கள் கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறோம். ட்ரெயின் கனெக்டிவிட்டி ஆல்ரெடி நமக்கு வந்து ஒசூருக்கு வந்து கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கு. கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை கனெக்டிவிட்டியை அந்த திட்டம் இப்போ பரிசீலனை போயிட்டு இருக்கு. அதை நீங்கள் விரைந்து கொண்டுட்டு வரணும் சார். அடுத்தபடியாக வந்து இந்த மெட்ரோவும் ஆல்ரெடி நாங்கள் கேட்டுட்டு இருக்கிற கோரிக்கைகள் தான். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் சார் ஒசூருக்கு. இது இரட்டை நகரமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. அருமையான ஒரு சூழல் இருக்குது ஒசூருக்கு. ஏன்னா இங்கே வந்து எங்களுடைய வர்த்தகம் வந்து 3 லட்சம் கோடி இருக்குது. எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 10%, 40,000 கோடி இங்கே எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு. ஸோ வந்து இந்த மெட்ரோவும் கொண்டு வந்து கொடுக்கும்போது இன்னும் நம்மளுடைய வேகம் வந்து வளர்ச்சி அதிகமாக இருக்கும் சார். தேங்க்யூ சார். சார் அடுத்தபடியாக வந்து இந்த இபியில் வந்து நாங்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டுட்டு வந்தாங்க. ஒரு கிலோவாட்டுக்கு 53 ரூபாயா இருந்தது. இன்னைக்கு ஒரு கிலோவாட்டுக்கு 35 ரூபாயா இருந்தது. இன்னைக்கு 153 ரூபாயா இருக்கு. அந்த ஃபிக்ஸட் சார்ஜஸை எடுக்கணுங்கிறது எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை சார். அதை நீங்கள் மாநில அரசு கூட பேசி கண்டிப்பாக எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இது எங்களுடைய ரிக்வஸ்ட் தான் சார். உங்களுடைய ப்ரெஷரில் நிச்சயமாக அது நடக்கலாம் சார், நடக்கும். அதுலேயே வந்து வருஷத்துக்கு 6% மின் உயர்வு அதையும் வந்து எடுக்கணும் சார். பீக் ஹவர் சார்ஜஸையும் எடுக்கணும். ஏன்னா வந்து அதிக மணி நேரம் வந்து தொழில் பண்ணி வருமானத்தை ஈட்டணுங்கிறது தான் நோக்கமாக இருக்கும்போது காலையில் 6 to 9 சாயந்தரம் 6 to 9க்கு அதிகப்படியான எங்களுக்கு வந்து கட்டணங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார். அது ஒரு லாஜிக்கே கிடையாது. இன்னும் 24 hours நாங்கள் வேலை செய்யணும், உற்பத்தி பெருக்கணுங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்க முடியும். ஸோ அது ஒரு தண்டனை மாதிரி இருக்குது சார். பீக் ஹவர் சார்ஜஸ் 25% என்டர்பிரனருக்கு ஒரு தண்டனையாக தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வலியுறுத்தி அதை நீக்கணும் சார். மீதி வந்து இங்கே ஒசூரை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது சார். ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கரண்ட் இயருக்கு எவ்வளோ டேக்ஸை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்களா அதை கட்டுறதுல எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இல்லை. ஆனால் கடந்த 7 வருஷத்துக்கு சேர்த்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் சார்? இதுக்காக நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நீங்கள் இதை வலியுறுத்தி நீக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய ஓசன் சார்பாக நன்றியோடு கேட்டுக்கொள்கிறேன் சார். நன்றி சார்.